ஆதியாகும் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். நோவாவின் குமாரனாகிய சேம், காம், யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜல பிரளயத்திற்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோக்கு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். கோமாரின் குமாரர் அஸ்கினாஸ், ரிப்பாத்து, தொதர்மா என்பவர்கள். யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷீஸ், சித்திம், தோத்தானிம் என்பவர்கள். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின் படியேயும் அவர்கள் கோத்திரத்தின் படியேயும் ஜாதிகளின் படியேயும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. காமுடைய குமாரர் கூஸ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷனுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமானின் குமாரர் சேபா, தீத்தான் என்பவர்கள். கூஸ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாக்கையும் நினிவேக்கும் காலாக்கும் நடுவாக ரேசேனையும் கட்டினான். அது பெரிய பட்டணம். மிஸ்ராயிம் லூத்திமையும் அனாமிமையும் லெகாப்பிமையும் நப்தூக்கிமையும் பத்ருசீமையும் பெலிசரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூக்கிமையும் கப்தோரிமையும் பெற்றான். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபுசிரியரையும் எமோரியரையும் கீர்காசியரையும் ஏவியரையும் அர்கிரியரையும் சிதேனியரையும் அர்வாத்தியரையும் செமாரியாவரையும் காமாத்தீரையும் பெற்றான். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள். கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேதார் வழியாய் காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம் கோமோரா ஆத்மா சேயிடும் வழியாய் லாசா மட்டும் இருந்தது. இவர்கள் தங்கள் தேசத்திலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியேயும் தங்கள் பாஷைகளின் படியேயும் காமனுடைய சந்ததியார். சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார். எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமாயிருந்தான். சேமுடைய குமாரர் ஏலா, அசூர், அர்பாக்ஷாத், லூஸ், ஆராம் என்பவர்கள். ஆராமுடைய குமாரர் ஊஸ், கூல், கெதரேத், மாஸ் என்பவர்கள். அர்பாக்ஷாத் சாலாவை பெற்றான். சாலா எபேரை பெற்றான். எபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேக்கு என்று பேர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவனுடைய சகோதரன் பேர் யொக்தான். யொக்தான் அல்மோ தாத்தையும் சாலேப்பையும் அசர்மாவேத்தையும் ரேகாக்கையும் அரோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஓபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஒப்ரீரையும் ஆவிலாரையும் யோபாரையும் பெற்றான். இவர்கள் அனைவரும் யொக்தானுடைய குமாரர். இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவங்கி கிழக்கே உள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது. இவர்களே தங்கள் தேசத்தில் உள்ள தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்கள் வம்சங்களின் படியேயும் தங்கள் பாஷைகளின் படியேயும் சேமனுடைய சந்ததியார். தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின் படியே நோவாவுனுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜல பிரளயத்திற்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன.